மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நர்சஸ் ப்ரொஃபைல் சேனல். கவுன்சிலிங் ஷெடியூலுக்காக எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த கவுன்சிலிங் ஷெடியூல் நமக்கு இன்னைக்கு கூட ரிலீஸ் பண்ணலாம், இல்லைனா நாளைக்கு கூட என்ன செய்யலாம் அப்படின்னா கவுன்சிலிங் ஷெடியூல் ரிலீஸ் பண்ணலாம். ஸோ இந்த கவுன்சிலிங் ஷெடியூலில் வரதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு சில இன்ஃபர்மேஷன் கன்வே பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. நம்ம ரேங்க் லிஸ்ட் எப்போ வரும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி ஒரு வழியாக ரேங்க் லிஸ்ட் வந்து உங்களோட பேர் வந்து ரேங்க் லிஸ்ட்டில் இருக்கிறத பார்த்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே ரொம்ப சந்தோஷப்பட்டீங்க. அதே மாதிரி கவுன்சிலிங் ஷெடியூல் அப்படிங்கிறதும் நமக்கு வந்து இன்னும் 1 or 2 டேஸில் வரப்போகுது. அந்த கவுன்சிலிங் ஷெட்யூல் நீங்க வந்ததுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறது பத்தி தான் நம்ம வந்து இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ண போறோம். மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங் ஷெட்யூல் வந்த உடனே யாருமே பயப்படாதீங்க, பேனிக் ஆகாதீங்க, ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க, குழப்பம் அடையாதீங்க. போன வருஷம் கவுன்சிலிங் ஷெட்யூல் வந்த உடனே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பயங்கர பதட்டம், பயங்கர குழப்பம். என்ன எந்த ரவுண்ட்ல கூப்பிட்டுருக்காங்கன்னா அங்க போகணுமா இந்த ரவுண்ட்ல போகணுமா அப்படிங்கிற பயங்கர குழப்பம். இப்படியெல்லாம் நீங்க டென்ஷன் ஆக வேண்டிய அவசியமே இல்லை. கவுன்சிலிங் ஷெட்யூல் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளா ஈஸியா உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்க எந்த ரவுண்டுக்கு போகணும், என்னைக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், என்னைக்கு சாய்ஸ் ஃபில் பண்ணணும், என்னைக்கு உங்களுக்கான ரிசல்ட் வருது, அண்ட் கவுன்சிலிங் அட்டென்ட் பண்றதுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என்ன, எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளா டீடைல்டா கொடுப்பாங்க. நானுமே கண்டிப்பா அதை எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு என்ன செய்வேன் அப்படின்னா வீடியோ போடுவேன். ஸோ கவுன்சிலிங்கோட ஷெட்யூல் வந்த உடனே நீங்க ஃபர்ஸ்ட் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா பயப்படக்கூடாது, பேனிக் ஆகக்கூடாது. அந்த கவுன்சிலிங் ஷெட்யூல தெளிவா பொறுமையா நிதானமா என்ன செய்யுங்க அப்படின்னா படிச்சு பாருங்க. ரெண்டாவது சீட் வேக்கன்சி, என்னைக்கு எவ்வளவு காலேஜ் இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாய்ஸ் ஃபில்லிங்கான டேட்டுக்கு முன்னாடியே உங்களுக்கு என்ன செஞ்சிருவாங்க அப்படின்னா எவ்வளவு காலேஜஸ் எவ்வளவு கோர்ஸ் இருக்குது அப்படிங்கிற சீட் வேக்கன்சி நமக்கு வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. இப்போ நமக்கு ஏன் டென்ஷன் வரணும், என்னென்ன காலேஜஸ் இருக்குது அப்படிங்கிற லிஸ்ட்டை அவங்க கொடுத்தாச்சு. அந்த காலேஜஸை தான் நீங்கள் என்ன செய்வீங்க அப்படின்னா சாய்ஸ் ஃபில்லிங்கில் பண்ணுவீங்க. இதில் எவ்ரி ஸ்டெப்பில் நம்மளோட சேனலில் நான் என்ன செய்வேன் அப்படின்னா உங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணி கைட் பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில் நீங்கள் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வரலாம், ஒருவேளை செகண்ட் ரவுண்ட் வரலாம், தேர்ட் ரவுண்ட் வரலாம், ஃபோர்த் ரவுண்ட் வரலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ரவுண்டில் நீங்கள் வருவீங்க அப்படின்னா ஒரு சேஃபான சூழ்நிலை இருக்கிறீங்க, உங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜஸ் இருக்கும். அப்படி இல்லைன்னா கூட ஒரு நல்ல ஒரு SF காலேஜ் வந்து உங்களுக்கு கிடைக்கலாம். ஆனால் நீங்கள் செகண்ட் ரவுண்ட்லேயே தேர்ட் ரவுண்ட்லேயே வரீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு காலேஜ் உங்களுக்கு கிடைக்கும். ரொம்ப டாப் காலேஜ் கிடைக்குமா, ஒரு பெஸ்ட்டான கோர்ஸ் கிடைக்குமா, ஒரு சூப்பரான காலேஜ் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கான வாய்ப்புகள் வந்து மிக மிக குறைவு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட் செகண்ட் ரவுண்ட்லாம் எடுத்து போக மிச்சம் இருக்கக்கூடிய அந்த கோர்ஸோ அந்த காலேஜோ தான் நமக்கு என்ன செய்யும் அப்படின்னா செகண்ட் ஆர் தேர்ட் ரவுண்ட்ல வரும். இந்த மாதிரி சூழ்நிலையில உங்களுக்கு ஒரு காலேஜ் பிடிக்கல, கிடைச்ச ஒரு காலேஜ் பிடிக்கல, இல்லைன்னா என்னால் தேர்ட் ரவுண்ட் ஃபோர்த் ரவுண்ட் வரைக்கும் நான் வெயிட் பண்ண விரும்பல, அப்படி வெயிட் பண்ணாலுமே எனக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ் கிடைக்காது அப்படிங்கிற பட்சத்தில், இல்லை எனக்கு கிடைச்ச காலேஜ் ஏதோ ஒரு சூழ்நிலையில பிடிக்கல, அங்கே போகும்போது அந்த காலேஜ் எனக்கு பிடிக்கல, எனக்கு கிடைச்ச கோர்ஸ் பிடிக்கல, இல்லை அங்கே போகும்போது எனக்கு வந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ரொம்ப வந்து ஹெவியாக இருக்குது, என்னால் இவ்வளோ ஃபீஸ் வந்து அஃபோர்ட் பண்ண முடியாது, ஒரே டைமில் இவ்வளோ தூரம் ஃபீஸ் வந்து பே பண்ண முடியாது அப்படிங்கிற சூழ்நிலையில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்மளோட CNK குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷனை வந்து அப்ரோச் பண்ணலாம். நம்மளோட CNK குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன் உங்களுக்கு தெரியும், நம்ம ரொம்ப நாளாக என்ன செஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்னா பேசிக்கிட்டே இருக்கோம். நம்மளோட CNK குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷனோட வெப்சைட் பார்த்தீங்கன்னா www.cnkgroup.in www.cnkgroup.in அப்படிங்கிற வெப்சைட்டை நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா விசிட் பண்ணி அங்கே வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணுங்க. ஒரு 48 ஹவர்ஸில் அவங்களை என்ன செய்வாங்க அப்படின்னா அவங்க வந்து காண்டாக்ட் பண்ணி கம்ப்ளீட் டீடைல்ஸ் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. CNK குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷனை நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா டைரெக்டாக போய் பாருங்க, பார்த்து நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா அட்மிஷன் வந்து பிளேஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா CNK குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷனில் வந்து அட்மிஷன் பிளேஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய பெனிஃபிட் என்ன அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபீஸ் வந்து ஒரே தடவையில் நீங்கள் கட்ட வேண்டிய அவசியமே இல்லை. தவணை முறையில் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா ஃபீஸ் வந்து பே பண்ணிக்கலாம். தவணை முறையில் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா ஃபீஸ் வந்து பே பண்ணிக்கலாம். அதுவும் அட்மிஷன் டைமில் வெறும் 40,000 ரூபாய் நீங்கள் பே பண்ணி அட்மிஷனை கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு திருப்பி நீங்கள் காலேஜ் போகும்போது பேலன்ஸ் அமௌண்ட் என்ன செஞ்சீங்கன்னா போதும் அப்படின்னா பே பண்ணால் போதும். அதே மாதிரி உங்களுக்கு டொனேஷன் கிடையாது. நம்ம வந்து தேர்ட் ரவுண்ட் ஃபோர்த் ரவுண்ட் கவுன்சிலிங் முடிச்சுட்டு நம்ம வந்து தமிழ்நாட்டில் ஒரு ப்ரைவேட் காலேஜஸ் நீங்கள் தேடும்போது ஒருவேளை காலேஜஸில் சீட் இல்லாமல் இருக்கலாம். அப்படியே சீட் இருந்தாலும் உங்ககிட்ட ஹெவியாக என்ன செய்யலாம் அப்படின்னா டொனேஷன் கேட்கலாம். பட் CNK குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷனில் பார்த்தீங்க அப்படின்னா எந்த காரணத்தை கொண்டும் எந்த சூழ்நிலையிலும் நமக்கு என்ன செய்ய மாட்டாங்க அப்படின்னா டொனேஷன் வந்து கேட்க மாட்டாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்காலர்ஷிப் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. நீங்கள் வந்து எந்த கம்யூனிட்டியாக இருந்தாலும் சரி, முதல் பட்டதாரியாக இருந்தாலும் சரி, முதல் பட்டதாரியாக இல்லாமல் இருந்தாலுமே சரி, உங்களுக்கு என்ன செய்கிறாங்க அப்படின்னா ஸ்காலர்ஷிப் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்ட் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே பணத்தை வந்து ரெடியாக வச்சிருக்க மாட்டாங்க, எஜுகேஷன் லோன் போட்டு படிக்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ அந்த எஜுகேஷன் லோனுக்கு தேவையான எல்லா டாக்குமெண்ட்ஸையுமே என்ன செஞ்சிருவாங்க அப்படின்னா ரெடி பண்ணி தந்துடுவாங்க. எல்லாத்துக்கும் மேலே என்ன செய்கிறாங்க அப்படின்னா நமக்கு வந்து
பிளேஸ்மெண்ட் என்ன செய்கிறாங்க அப்படின்னா அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் படித்து முடிச்சுட்டு நீங்கள் அப்ராட் போகிறதுக்கு இப்போ ஜெர்மனி போகணும் அப்படின்னா ஜெர்மனிக்குள்ள அந்த லாங்குவேஜ் கிளாஸஸ் அண்ட் அது மட்டும் இல்லாமல் அந்த ப்ராசஸ்க்கு உங்களுக்கு என்ன செய்கிறாங்க அப்படின்னா கைட் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி இவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் உள்ள ஒரு ஆர்கனைசேஷன் தான் எது அப்படின்னா நம்மளோட சிஎன்கே குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன். ஸோ இந்த மாதிரி கவுன்சிலிங்கில் சப்போஸ் உங்களுக்கு ஒரு சீட் கிடைக்காத பட்சத்தில் இல்லைனா கிடைச்ச சீட் உங்களுக்கு பிடிக்கல அப்படிங்கிற சூழ்நிலையில் உங்களோட அடுத்த ஆப்ஷனாக நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா நம்மளோட சிஎன்கே குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷனை வந்து நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணலாம். ஸோ அவங்களோட காண்டாக்ட் நம்பர் நான் கீழே மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். இந்த நம்பருக்கு நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா காண்டாக்ட் பண்ணுங்க. அண்ட் இன்னொரு விஷயத்தையும் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும், நம்மளோட சிஎன்கே குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்லையும் சீட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா வேகமாக வந்து ஃபில் ஆகிட்டு வருது. ஸோ உங்களோட செகண்ட் ஆப்ஷனில் நம்மளோட சிஎன்கே குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன் இருக்குது அப்படின்னா எவ்வளோ ஃபாஸ்ட்டாக நீங்கள் அட்மிஷன் போட முடியுமோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக என்ன செஞ்சிருங்க அப்படின்னா அட்மிஷன் போட்டுக்கோங்க. ஏன்னா போன வருஷம்லாம் நமக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட் த எண்ட் கவுன்சிலிங்லாம் முடிஞ்சு நம்ம வந்து போகும்போது சிஎன்கேலையும் நமக்கு பார்த்தீங்கன்னா சீட்ஸ் வந்து பெரிய அளவில் இல்லாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டப்போ என்ன செஞ்சாங்க அப்படின்னா அங்கேயுமே வந்து ஃபீஸ் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணாங்க. அதே மாதிரி அந்த பெனிஃபிட் ஸ்காலர்ஷிப் எல்லாம் என்ன செஞ்சாங்க அப்படின்னா குறைச்சிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி உங்களோட அடுத்த ஆப்ஷன் சிஎன்கே குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன் இருக்குது அப்படின்னா உங்களோட அட்மிஷனை வந்து எவ்வளோ சீக்கிரமாக என்ன செய்ய முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக வந்து கன்ஃபார்ம் பண்ணுங்க. இல்லை எனக்கு சிஎன்கே வேண்டாம் மேம், நான் கவர்மெண்ட் காலேஜ் கவுன்சிலிங்கோ இல்லைனா ஒரு ப்ரைவேட் காலேஜ் கவுன்சிலிங்கோ வெயிட் பண்ணுறேன் அப்படின்னா தாராளமாக நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டெப்பில் நர்சஸ் ப்ரொஃபைல் அதாவது நம்மளோட சேனலில் வந்து உங்களை வந்து கைட் பண்ணுவோம். அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து நமக்கு ஜிஎன்எம் ஆஃப் நர்சிங் இருக்குது, அதுக்குமே உங்களை என்ன செய்வோம் அப்படின்னா கைட் பண்ணுவோம். ஸோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், கவுன்சிலிங் ஷெடியூல் வந்த உடனே நம்ம அந்த கவுன்சிலிங் ஷெடியூல் பார்த்துட்டு யார் யாரை கூப்பிட்டுருக்காங்க, எந்த ஸ்டெப்பில் நீங்கள் போகணும், எப்படி சாய்ஸ் ஃபில் பண்ணணும், எப்படி ஓடிபி போட்டு லாக் பண்ணணும், எப்படி நமக்கு அலாட்மெண்ட் ஆகும், அலாட்மெண்ட்டோட ரிசல்ட் நமக்கு எப்படி வரும், அதை எடுத்துட்டு நீங்க எப்படி காலேஜ்க்கு போய் ஜாயின் பண்ணணும், காலேஜ்ல உங்களுக்கு அடுத்து என்னென்ன தேவைப்படும் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ப்ராப்பரா நம்மளோட சேனல்ல நம்ம வந்து கைட் பண்ணுவோம். நீங்க ஒரு மருத்துவத்துறையில ஏதோ ஒரு துணை மருத்துவ படிப்பு கண்டிப்பா நான் மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்ல தான் படிக்கணும் அப்படிங்கிறது உங்களோட எய்மா இருந்துச்சுன்னா உங்களோட கனவையும் உங்களோட எய்மையும் யாருக்காகவும் எதுக்காகவும் என்ன செய்யாதுங்க அப்படின்னா மாத்தாதீங்க. சில படிப்புகளில் வந்து சம்பளத்தையும் தாண்டி ஒரு திருப்தி, ஒரு சந்தோஷம் அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். கண்டிப்பாக நம்மளோட மெடிக்கல் ஃபீல்டில் அது இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். ஸோ உங்களுக்கு ஒரு மெடிக்கல் ஃபீல்டுக்குள்ளே தான் நீங்கள் வரணுங்கிற ஒரு கனவோடு இருக்கிறீங்க அப்படின்னா எந்த ஒரு சூழ்நிலையிலும் எந்த ஒரு காரணத்திலும் உங்களோட கனவை என்ன செய்யாதுங்க அப்படின்னா யாருக்காகவும் விட்டு கொடுக்காதீங்க. தேங்க்யூ.